அறிவுமணி மைனரையா, இன்னைக்கு என்ன நெத்தியில பி பீன்னா? பி ஃபார் பண்ணி. அடே பன்னீன்னு என் பக்கம் கைய காட்டுறியே, அந்த பக்கம் ஆளே இல்லையா? இன்னைக்கு ஊர்ல என்னடா விசேஷம்? மளிகடாரம் பொண்ணு மல்லிகா, பாத்தியார் பொண்ணு வள்ளி, மான்காரம் பொண்ணு பாண்டியம்மா, 3 பேரும் வயசுக்கு. வயசுக்கா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த வந்துடுறேன். ப்ளீஸ் சிட். 3 பேரும் நாளைக்கு வயசுக்கு வர போறாங்க. இதையே முன்னாலே சொல்லல. ஐயா வந்துட்டாங்க. அந்த 3 பொண்ணுகளுமா? நம்ம சின்னம்மாங்க. சின்னம்மாவா? வாங்கம்மா வாங்க. வணக்கம் ஐயா. சின்னம்மா குழாவெல்லாம் போட்டுட்டு போகுது. போறப்ப பொம்பளையாட்டம் போச்சு, வர்றப்ப ஆம்பளையாட்டம் வருதுங்களே. ஒருவேளை காலேஜ்ல மாத்திட்டாங்களே என்னமோ. மைனரே, நம்ம தலைவரோட தங்கச்சி பட்டணம் போய் படிச்சதில்ல, அந்த ஊர் மாடல் இதெல்லாம். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? வரும்போது இவ்வளவு கோவமா வராளே? அடே கப்பா, தலை என்னமா சுடுது? ஏப்பா, பட்டணத்துல என்ன தேய்ச்சி குடிச்சியா இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கலாம் வசதி இல்லப்பா. ஐயோ மெதுவாப்பா, வலிக்குதுப்பா. இல்ல, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். லேசா தட்டினா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. ராசே, உன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தீங்க? உங்க அப்பனை பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கால கூட புல்லு கட்ட தேடிட்டு ஓடுண்டோய். இவங்க மாடு பிடிக்கிற வீரத்தை பார்த்துத்தானே நானே மயங்குனேன். ஆடா 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 ஆடா, என்னமா பிடிப்பாத. ஏய் கிழவி, சும்மா பழசெல்லாம் நினைச்சு கனவு காணாத. வயக்காட்டுக்குள்ளேயும் வாழைத்தோப்புக்குள்ளேயும் என் முந்தானை புடிச்சுக்கிட்டே சுத்துவிய. இப்ப நான் கிளவி ஆயிட்டேனா? ஓ, நீங்களும் லவ் தானா? ஆமாடா, லவ்வோ லவ். அது பெரிய லவ். அந்த வேகத்துல தானே நீங்க ஒண்ணு பிறந்தீங்க. என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு. ஆத்தா, வர ஊத்துறதுக்கு கொஞ்சம் மோர் தெரியலா? அடே ஆத்தா இங்க இருக்க, அங்க என்ன பார்வை? அதானே வாட்ட சாட்டமா வயசு பையன் ஒருத்த வீட்டுல இருந்த கூடாது. வந்துருவீங்களே, உர ஊத்துறதுக்கு மோர் வேணும் சோறு வேணும்னு. ஆமா, நீதான் அதிசயமா ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கியாக்கோ? ஆமாடி, அதிசயமா தான் பெத்து வச்சிருக்கிறேன். மோரமில்ல கீரமில்ல பாடி. அவ பார்வையே சரியில்லை. வாய குளிச்ச உடனே நல்லா ஒரு பொடி மிளகாய் எடுத்து ஜஸ்தி சுத்தி போடு. அவ காலடி மண்ணை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓடு ஓடு ஓடு. நன்றி. படியில உட்காந்துருக்கீங்களேன்னு பிச்சை போட்டேன். பண்ணு வாங்கி தின்னுங்க. ஏண்டி கோயிலுக்கு வர மாதிரியா வந்திருக்க? ரிக்கா டான்ஸ் ஆடுற மாதிரி வந்திருக்க. ட்ரெஸ்ல முன்னாடி பாதையை காணும், பின்னாடி முழுசா காணும். ஏண்டா இப்படி அரையங்கரமா உள்ள போனா என்னடா நடக்கும்? உள்ள யாரு பயந்து திருச்சி ஓடிடுவாரு. ஓய், நான் ட்ரெஸ்ஸோட வருவேன், ட்ரெஸ் இல்லாமையும் வருவேன். அது என்னோட இஷ்டம். உங்களுக்கு எங்கடா எரியுது? புள்ளையாரு உடைக்கட்டு மாத்தேங்க. என்னங்கடா திமிரா? என்னடா எங்க சினிமா கிட்ட என்னமோ விளையாட்டு காட்டினியாமே? ஏண்டா கண்ணா, நாம கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா?
ஏய், எங்க அண்ணன் யார் தெரியுமாடி? செந்தூர பாண்டி. நான் ஒரு தம்பி. ஜாக்கிரதை. ஏன்பா விசயராசு, உனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பெல்லாம்? படிச்ச படிப்புக்கு சம்முன்னு ராசாவாட்டம் இருக்கிறத விட்டுவிட்டு அந்த பொறுக்கி போய் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு தகராறு வச்சுக்கிற? அட என்னமா அது? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே பிச்சை போடுவா. அவ திமிர் அடக்காம விட போறது இல்ல. அப்படி போடு. ஏப்பா, நாய் கடிச்சா அத நம்ம திருப்பியா கடிக்கணும்? அது மாதிரி நினைச்சிட்டு விட்டு கண்ணு. உங்க அண்ணன் ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப ஜெயில கிடந்து அல்லாடுறது எனக்கு பத்தாது. அடி ஏண்டி சும்மா நடிகி சாகுற? நம்ம பிள்ளைங்க ரெண்டு சிங்க குட்டிங்க. வீணா வம்புக்கு போக மாட்டானுங்க. எவனாவது வம்புக்கு வந்தா வெட்டி கூறு போடாம விட மாட்டாங்க. அப்படி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்களே அவன் கையில ஒரு அருவாள் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க போல இருக்க. வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. வாய முடிட்டா எப்படி சாப்பிடுறது? அதானே. என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்க? அப்புறம் மகனும் சாப்பிடுங்க. டேய், நம்ம விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால கார சாணியால் அடிப்போம். ஆரம்பிங்கடா. ஊர்ல இருக்கிற சாணி எல்லாம் அவ கார்ல தான். இந்நேரம் வாழ்க்கையே வெறுத்திருப்பா. நமக்கே இன்னும் நாத்தம் போகல. அல்லி ராணி ஹார்ன் அடிச்சா நம்மளாம் ஒதுங்கி போயிடணுமா? அப்படியே வாங்கடா. ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல. 2 நாள் சரியாயிடும். இந்த மருந்து வாங்கி கொடுங்க. டேய், நீங்களாம் பக்கத்துல இருங்க. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? வந்து சொல்ற போட. சரி, வேணாண்டா. ஏதாவது வம்பளவு முடியும்டா. எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். போடா. தள்ளி உட்கார்றி. ஏண்டி, எவ்வளவு திமிர் இருந்தால் எங்க முத்து மீது காரை மோதி காலை உடைத்திருப்பார். இப்ப நாங்க உன் மேல மோதுறோம். உன் வாழ்க்கைய முடிய போகுது. வேணாம், என்கிட்ட விளையாடாதீங்க. உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவடி? நாங்க வளர்றதுக்கு நீ என்ன கிரிக்கெட்? ஐயோ,
என்னடா அது பொறுக்கித்தனமா? விஜய், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. தலையிட்டால் நமது நட்பு சிதறிவிடும். நீ போ. ஏய் விஜய், ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. நீ இப்படி அறகுறையா தெருவுல போனா இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். இந்தா இத போட்டுக்கிட்டு போ. இத பார், இனிமேலாவது உன் பணத்துமுறை அடக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணா அடக்க ஒடக்கமா நடந்துக்க. என்ன பா. டேய், I'm sorryடா. அவ என்னதான் திமிரா நடந்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறது ரொம்ப தப்புடா.